ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தேர்ஸ்டே விலாக் பார்க்கலாமா? வாங்க. சன்னியும் வந்து ஸ்கூலுக்கு அனுப்பி முடிச்சுட்டு, ஹஸ்பண்டையும் ஆஃபீஸ்க்கு அனுப்பி முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக ஒரு கப் காஃபி போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து மத்தியானம் குக்கிங் ஸ்டார்ட் பண்ணேன். இன்றைக்கி வந்து காய்கறி சாதம் தான் பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து கம்படி தேங்காய், கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் இஞ்சி போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. தேவையான காய்கறி எடுத்து வச்சுக்கோங்க. பேனில் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு பிரியாணி எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, காய்கறியெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அப்புறம் வந்து அரிசி போட்டுட்டு 1 டம்ளர் அரிசி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மசால் பொடியெல்லாம் போட்டுட்டு அரைச்சி வச்ச பேஸ்ட் இருக்குல்ல அதை ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு 1 டம்ளர் அரிசிக்கு வந்து 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கோங்க. நான் அதுக்கப்புறம் வந்து குருமாவும் பண்ணியிருந்தேன் ஊற்றி சாப்பிட்றதுக்கு. குருமா ரெசிபி வந்து ஏற்கனவே போட்டிருக்கேன். ஈஸி தான் எல்லாமே. எப்படி நம்ம வந்து காய்கறி சாதம் பண்ணோமோ அதே மாதிரி தான். ஏன்னா அதில் அரிசி போட்டிருந்தோம், இதில் வந்து அரிசி போடாமல் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. அதுக்கப்புறம் சன்னை வந்து உட்காந்து படிக்க உட்கார வச்சுட்டு காஃபி போட்டுட்டு ஈவினிங் போல் வந்து காஃபியெல்லாம் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நைட்டுக்கு வந்து இன்றைக்கி ரொம்ப லேட்டாக இருந்தனால வந்து வெளியில் வாங்கிக்கலாம் அப்படின்னு விட்டாச்சு. அதனால் வெறும் காஃபி, டீ, பால் மட்டும் ஆற்றிட்டு கொஞ்சம் கிச்சன் க்ளீனிங்லாம் இருந்துச்சா, அதனால் வந்து லைட்டாக அதெல்லாம் மட்டும் ஓசல் பண்ணுறதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஹோம் ஒர்க்கும் நிறையா இருந்தது. எக்ஸாம் வரப்போதான், மிட் டேர்ம் எக்ஸாமு. அதனால் கிட்டத்தட்ட ஆனுவல் எக்ஸாமும் வந்துடும் குயிக்காக. அதனால் வந்து மிட் டேர்ம் எக்ஸாம் வந்து சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து வேகமாக எல்லாமே முடிச்சுட்ருக்காங்க. அதனால் வந்து பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நைட்டுக்கு வந்து சப்பாத்தி தான் வாங்கியிருந்தோம். சப்பாத்தியும் குருமாவும் வாங்கியிருந்தோம். ஸோ அதனால் வந்து அதை வச்சு சாப்பிட்டுட்டு இன்றைக்கி டே இப்படி தான் போச்சு எனக்கு. ஸோ சப்பாத்தி குருமா செம்மையாக இருந்துச்சு. என்றைக்காவது ஒரு நாள் சாப்பிட்றப்போ ஒன்றும் தெரியாது. அடிக்கடி தான் வெளியில் வாங்கி சாப்பிடக்கூடாது. இன்னொரு விலாகில் பார்க்கலாம். பாய்.